ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். 34வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கற்றுக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று ஆண்டவருடைய வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வசதி, நம்முடைய தாய்மொழியிலே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட நம்முடைய வேதாகமம். இந்த வேதாகமத்தை ஆண்டவருடைய துணையோடு ஜெபத்தோடு நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வழிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஜார்ஜ் முல்லர் என்கிற பரிசுத்தவான் முழங்காலில் நின்றே 500 முறைக்கும் அதிகமான முறை பைபிள் வாசித்திருக்கிறார். அதாவது ஜெபத்தோடு வாசித்திருக்கிறார். பைபிள் வாசிக்கும் பொழுது உலக பிரகாரமான சிந்தனையோடு நாம் வாசிக்கும் பொழுது அதில் எதுவுமே நமக்கு புரியாது. நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதா நமக்கு தெரியும். நாம் மாம்சீக விதமாய் அதை விளங்கி கொள்ள முற்படும் பொழுது நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த வேதாகமத்தை எழுதியவர் ஆவியானவர், இந்த வேதாகமத்தை எழுதினவர் ஆண்டவர். ஆகவே இந்த புத்தகத்தை எழுதின ஆவியானவர் அவருடைய ஆவிக்குள்ளாக இருந்து ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுதுதான் ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு விளங்கும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கற்றுக்கொள். இன்னைக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிற பலரை பார்த்திருக்கிறோம். பல காரியங்களுக்காக ஜெபிப்பார்கள், அது நல்லது. ஆனால் ஜெபம் என்பது ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை நம்ம தேவைகளை கேட்கிறதற்காக மட்டும் அது ஜெபம் அல்ல. அவருடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கென்று இந்த பூமியிலே வைத்திருக்கிற காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், என் ஆத்துமாக்களை நாம் கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டுமானால் அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே வேதாகமத்தை கிரமமாய் வாசித்து தியானித்து ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று அல்லது எனக்கென்று நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உடைய பாதத்திலே காத்திருந்து உடைய வழிகளை கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.